இந்த மயிலை வேலை நாங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நாங்கள் உட்காந்து இருக்கிறோம். எங்களுக்கு வேதனை இருக்காது. இவ்வளோ பேர் பார்க்குறாங்கல்ல, நாங்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம். 23,000 ரூபாய் சம்பளம் 6 மாசமா தான் நாங்கள் வாங்குறோம். இதுலேயே எங்கள் பொழப்புல மண்ணள்ளி போட்டு இன்னைக்கு எங்களை நடுத்தருவில் எடுத்து உட்கார வச்சு. இந்த 20ஆம் தேதி என் பையனுக்கு கல்யாணம். திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு எங்க வீட்டுக்காரு. 16ஆம் தேதி அவ்வளோ மீறி நான் வந்துக்கிறேன். துப்புரவு தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்ன முதல்வர் ஐயா தான் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம இருக்கிறாரு. மழை, காத்து, புயல், கொரோனா எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு வந்தோம். இப்போ நீங்க எங்களை கான்ட்ராக்ட்ல போங்க, ராம்கீல போங்கன்னா எங்களுக்கு அந்த மாதிரி வேலை இல்லை. எங்க தொழிலாளர் பாருங்க, எதுக்கு நாங்க உட்காரணும்? அவர் இந்த இடத்துக்கு போன்றாரு, ராஜ்யஸ்டேரியில அங்க போய் உட்கார சொல்றாரு. எதுக்கு நாங்க இடையில இருந்துக்கா உட்காந்துக்கிறோம்? எங்க உரிமையை கேட்கறோம். எங்களுக்கு அவங்க தங்கச்சி மாதிரி இல்லையா, இல்லை ஒரு அவங்க அக்கா மாதிரி இல்லையா, அவங்க பொண்ணுங்க மாதிரி இல்லையா? நாங்க எங்களை பார்த்தா எப்படி இருக்குது அவருக்கு? அப்போ எங்களை பாராட்டி சொன்னாரு ஐயா, இப்போ எங்களை வானான்றாரு. நாங்கள் என்ன சொல்லணும்? எல்லாமே செய்யாம கஷ்டப்படாம சொகுசா அனுபவிப்பாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட உரிமையை கேட்கணும். அது தப்பா? அது தப்பா ஐயா? நீங்களே சொல்லுங்க. தார்பா கொஞ்சம் பாருங்க, இதில் நிற்கவும் இல்லை. நாங்கள் நைட்டு எப்படி படுக்கிறது, எப்படி உட்காருது? ஒரு கொசு வத்தி இல்லை, ஒரு படுக்க பாய் இல்லை, ஒரு துணி இல்லை, அப்படியே நின்றுக்கிறோம். இப்போ வர தேர்தலில் நிச்சயமா மக்கள் இதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நாங்க போக மாட்டோம், தனியா இருக்கு. இல்லாத பட்டமும் இல்லாதையே தான் கிடக்கணும், முன்னுக்கு வரக்கூடாது. அப்படியே நாங்கள் படிச்சு இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு டாக்டராவோ கலெக்டராவோ ஆக்க போறோம். இல்லையே எங்க ஒரு இதுவா நம்ம குப்பாடுற வேலை நம்ம பிள்ளைங்க செய்யக்கூடாது. அது ஒரு நாள் படிக்க வைக்கணுன்றதால நாங்க ஆசைப்படுவோம். அதுலயே மண்ணள்ளி போட்டா எப்படி? நாங்க இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு எது நல்ல முடிவு வர்ற வரைக்கும் இங்கே தான் இருப்போம். நாங்க எங்க சாவதான் அவர் பாப்பாரு. இங்கே தான் இருப்போம். நாங்க போராடி தான் இருப்போம். எங்களை சாவ வச்சா கூட பரவாயில்ல, போராடி தான் இருப்போம். வணக்கம் ஐயா. கடந்த 11 நாட்களாக போராட்டங்கள் நீடிச்சுட்டு வருது. தூய்மை பணிகளை தனியார்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முக்கியமான அம்ச கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்க. எங்களோட முக்கியமான கோரிக்கைன்னா, கொரோனா டைம்ல, கோவிட் டைம்ல நாங்க வேலை செஞ்சோம். புயல்ல, வர்தா புயல்ல, கெஜா புயல்ல, இதேமாரி புயல்ல மயில நாங்க வேலை செஞ்ச இந்த தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்ன முதல்வர் ஐயா தான் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம இருக்கிறாரு. ஏன் அவர் சொன்னதை வாக்குறுதியே இல்லைன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அது அவர் சொல்றாரு இல்லை அமைச்சர் சொல்றாரான்னு தெரியல. அவங்க சொன்ன வாக்குறுதி ஏன் இல்லைன்றோம். நாங்கள் கஷ்டப்படுறதா தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் மற்றவங்களோட கஷ்டத்தை கேட்கலையே, மற்றவங்களோட வாழ்த்தாரு எங்களோட வாழ்த்தாரோம். இப்போ எங்களுடைய ஒரு தலையத்தையே மாத்துற மாரி இருக்குது, எங்களோட அடையாளத்தையே மாத்துற மாரி இருக்குது. நாங்கள் புள்ளக்குட்டி வச்சு கஷ்டப்படுறோம்ல. இன்னைக்கு இந்த நடுத்தெருவில் நாங்கள் இங்கே உட்காரணும், இந்த மயில வெயில லோல் பண்ணணும். எங்களுக்கு என்ன அவசியமா? எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்குன்னு வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் கல்யாண கட்சி வச்சு இப்போ எல்லாம் வயசானவங்க தான், எல்லாமே உடம்பு முடியாதவங்க, புருஷன் இல்லாதவங்க, எவ்வளோ பேர் கஷ்டத்தில் உட்காந்துக்கிறாங்க. இந்த 1ஆம் தேதி போன மாதம் சம்பளம் கூட எங்களுக்கு இது வரைக்கும் வரல. அப்போ எங்களோட நிலைமை என்ன? எங்களோட நேரம் அடுத்த சாப்பிட்றது எப்படி? நாங்கள் எங்களோட உடமைகள், எங்கள் பிள்ளைங்களோட படிப்பு எப்படி? எல்லாம் எம்எல்ஏ எப்படி அவங்களாம் அரசியல்வாதிகளாம் சுகமாக இருக்கலாம், அவங்க பிள்ளைங்க சுகமாக இருக்கலாம், அவங்க படித்து நல்லா இருக்கலாம். எங்களோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நாங்கள் நாசப்படக்கூடாதா? எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் போராடக்கூடாதா? இன்னைக்கு நாங்கள் குப்பை வேலை செய்யறோம்னா எங்கள் பிள்ளைங்களும் குப்பை வேலை தான் செய்யணுமா? இந்த 20ஆம் தேதி என் பையனுக்கு கல்யாணம். திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு எங்க வீட்டுக்காரு. 16ஆம் தேதி அவ்வளோ மீறி நான் வந்துக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப கேட்கல. இவங்க இது பண்ற மாதிரி எங்களுக்கு சம்பளம் குறைஞ்சபட்சம் இப்பதான் போராடி எங்களுக்கு 250 ரூபாய் சம்பளத்துல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க 23,000 ரூபாய் சம்பளம் 6 மாசமா தான் நாங்க வாங்குறோம். இதுலயே எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டு இன்னைக்கு எங்களை நடுத்தருவில் எடுத்து உட்கார வச்சு. எங்க வேலையை தானே நாங்க கேட்கிறோம், வேற எதாவது நாங்க இருக்கிறோம். எங்களோட கோரிக்கை எங்க வேலையை பணி நிரந்தரம் பண்ணணும். அதுக்கு தான் கோரிக்கை, அதுக்கு தான் நாங்கள் போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் 10-15 வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறோம். ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டோம். மழை, காற்று, புயல், கொரோனா எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு வந்தோம். இப்போ நீங்கள் எங்களை கான்ட்ராக்டில் போங்க, ராம்கீல போங்கன்னா எங்களுக்கு அந்த மாதிரி வேலை இல்லை. நீங்கள் பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் எங்களுக்கு அந்த வேலையை நாங்கள் செஞ்சோம். நீ வாக்குறுதியும் கொடுத்தாரு யாரு? முதல்வர் ஐயா. இப்போ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த வேலை கிடையாது,
நீங்கள் கான்ட்ராக்டில் போய் செய்யுங்க. அது நியாயமா? நாங்கள் 8 வருஷமாக மாநகராட்சி சென்று ப்ரைவேட் சென்டர் எப்படிங்க சேர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அவன் 10 வருஷம் 16 வருஷம் ஒருத்தர் 20 வருஷம் அவங்களாம் கஷ்டப்பட்டு மழையில் பனியில் கொரோனால வருதா போயிடல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பேர் பேட்டி காட்டிட்டோம், ஒரு பதிலும் கிடைக்கலம்மா சார். தெளிவா ஒன்றும் கிடைக்கல எங்களுக்கு. எந்த தொழிலாளி கொடு, வாரத்துக்கான லீவ் கொடு, எங்களுக்கு போனாக்கா வேலையை சம்பளம், இல்லைன்னா லீவு. நாங்கள் பர்மிட் ஆள் கிடையாது, டெம்பரவரி. இந்த தொழிலில் உங்களுக்கு விடுமுறையே இருக்காது? ஆமாம், இல்லை போனால் தான் சம்பளம், இல்லை ஆப்ஷன் போட்டுருவாங்க. அவரு தான் எங்களுக்கு தனிமா போடுறேன்னு சொல்கிறாரு, எங்களுக்கு பர்மிட் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்கிறோம். 15 வருஷம் வேலை செஞ்சுட்டு எங்களை எதுவுமே கான்ட்ராக்டில் போட்டால் எப்படி அது எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்களே பார்க்குறீங்க இவ்வளோ கஷ்டம், இந்த மழைக்கு இங்கே நின்று இருக்கோம், நீங்களே பாருங்கள் எப்படி அது நாங்கள் ஒத்துக்க முடியும்? நாங்கள் என்ன பண்ணுறோம்? எல்லாத்துக்கும் நாங்கள் கஷ்டப்படுறோமே, எப்படி அவர் சொல்கிறத நாங்கள் ஒத்துன்னு போக முடியும்? நாங்கள் என்ன பண்ணோம்? அவரை நல்லது செய்கிறது தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எதுவுமே பேசலை. அவர் பார்த்து எங்களுக்கு நல்லது செஞ்சால் சரி. நாங்கள் பணி நிரந்தரம் தான் கேட்குறோம் அவர்கிட்ட. அதே சம்பளம் பணி நிரந்தரம், வேறு எந்த குறைக்கும் எங்களுக்கு வாங்க. அதே சம்பளம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 23,000 நாங்கள் வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து தனியாருக்கு போக மாட்டோம், கார்பரேஷன் தான் வேலை செய்யும். இப்போ கார்பரேஷன் எங்கள் சம்பளம் கொடுத்துருந்தது. தமிழகம் முழுக்க கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து இது எல்லாத்துலேயுமே வந்து துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்குமே பணி நிரந்தரம் செய்கிறதா வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முந்தைய ஆட்சி, அதிமுக ஆட்சி வந்து மிக மோசமாக இவங்களுக்கு பணி நிரந்தரமே பண்ணலை. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 10 ஜோனை ஜிசிசியில், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் வந்து கான்ட்ராக்டுக்கு விட்டுட்டாங்க. ஸோ அப்போது அவங்க ரொம்ப வருத்தத்தில், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது தான் முதல்வர் வந்து, இல்லை நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் எல்லாருக்கும் உடனடியாக அந்த தேர்தல் வாக்குறுதியில் உடனடியாகங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நான் வந்து எல்லாருக்குமே வந்து நான் வந்து பெர்மனன்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த உடனடியாகங்கிறது 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் அந்த உடனடியாகங்கிறது வரல. அது மட்டும் கிடையாது, இருக்கிற இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்கிற 23,000 ரூபா சம்பளத்துலேருந்து இவங்களை கான்ட்ராக்டுக்கு மூவ் பண்ணி 15,000 ரூபா 16,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பாருங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு மனசை கணக்கு வைக்கக்கூடிய விஷயம். தூய்மை பணியாளர்கள் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு தொழிலை செஞ்சு வராங்க. அவங்களுக்கு தேவையான வேலை பாதுகாப்பு, தகுந்த சம்பளம் கொடுக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. அது வந்து தவறும் பொழுது அவங்க போராட்டம் பண்ணும்போது குறைந்தபட்சம் அவங்களோட உட்காந்து இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட தேவைகள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு அதை அவங்க நிறைவேற்றணுங்கிறது அரசுடைய நிச்சயமான கடமை. இப்போ வர தேர்தலில் நிச்சயமாக மக்கள் இதை வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நானுமே எல்லா பொதுமக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், அதாவது ரொம்ப கிடைமட்ட நிலையில் பணிபுரியும் மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய இல்லாத இந்த அரசுக்கு வந்து நம்ம எதிர்காலத்தில் நம்ம என்ன மாதிரி ஆதரவு கொடுக்க போகிறோங்க நம்ம யோசிக்கணும். எங்கள் கோரிக்கை எங்களுக்கு நிரந்தர பணி வரணும், இல்லையா எங்களை சம்பளம் எங்களுக்கு வரணும். 23,000 நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், அந்த 23,000 அதே சம்பளம் எங்களுக்கு கொடுக்கணும், இல்லை தொகுப்பூதியம் போடணும். இது 3த்தில் எது செஞ்சாலும் நாங்கள் இப்போவே காலி பண்ண தயார். நாங்கள் வந்து தனியார் இதுக்கு போக மாட்டோம், எங்களை அங்கே போக சொல்கிறாங்க. நாங்கள் 10-15 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இதில் உழைச்சி எங்கள் ஓடா தேஞ்சு போச்சு, எங்கள் எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு, முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சு. இப்போ போய் தனியாருக்கு விட்றேன்னா என்ன நியாயம்? நாங்கள் போக மாட்டோம் தனியாருக்கு. இப்போ பழைய கான்ட்ராக்ட் படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருமானம் என்ன? இப்போ புதுசாக கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ல என்ன வருமானம் கொடுக்குது? பழைய கான்ட்ராக்டில் வந்து எங்களுக்கு 15,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் எங்களுக்கு 23,000. ஆனாலும் இப்போ அதை குறைச்சிட்டு ராம்கின்ற ஒரு கான்ட்ராக்டை கொண்டு வந்து அந்த எல்யூனியம் முத்திரையை மாற்றி எங்களுக்கு புதுசாக ராம்கி இதில் வந்து 15,000 13,000 12,000 தான். பிஎஃப்இஎஸ்ஏ இல்லை, போனஸ் இல்லை, பொங்கல் தீபாவளிக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த ராம்கி கான்ட்ராக்டில் கொடுக்குறேன்ட்டு, அதுவும் ஒரு பேச்சுக்கு, அது ஒரு இதுவே இல்லை, பேச்சுக்கு வேலைக்கு வந்து சேரணுக்காக சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நாளாக எங்களுக்கு ஏன் அது சொல்லலை? இஷ்டம் தான் போய் சேருங்க. அதுவும் இப்போ எங்களுக்கு பேரம் பேசுகிறாங்க. 3,000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்னா, நாங்கள் நேற்று தான் வேலைக்கு வந்த மாதிரி எங்களுக்கு 3,000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அவங்க 3,000 ரூபாய் புதுசாக நாங்கள் போய் சேர்றவங்களுக்கு. இந்த 15,000 சேலரி வாங்கி நாங்கள் எப்படி குடும்பம் பண்ண முடியும்? இப்போ நாங்கள் வந்து படிப்படியாக ஏறி வாங்கணும். 9,000, ஃபஸ்ட்டு 7,500, அப்புறம் 9,000, அப்புறம் 10,000, 10,500, 11,000, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இருந்து எங்கள் தோழர் பாரதி சார் வந்து அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதாடி எங்களுக்கு 15,000 சேலரி வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் 5 நாள் உண்ணாவிரத போராட்டம் பண்ணி மறுபடியும் அதை தொடர்ந்து கேஸ் கொடுத்து 23,000 எங்களுக்கு
வாங்கி கொடுத்தாங்க. அந்த 23,000 வாங்கி 8 மாதம் தான் ஆகுது நாங்கள் சம்பளம் வாங்கி. அந்த 23,000 நாங்கள் வாங்குறது அவங்களுக்கு கண்ணு உறுத்துது, அவங்களுக்கு பொறுக்கலை. எங்களை வந்து நீங்கள் போய் கான்ட்ராக்டில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத அளவுக்கு எங்களுக்கு வெளியே அமைச்சிடாங்க. நாளைக்கு நம்ம அன்றாட செலவு 500 ரூபாய் இல்லாத குடும்பம் நடத்த முடியுமா? அப்போ இவங்க கிட்ட இருந்து வாங்குற செலவை அன்னன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டு செலவுக்கு பார்த்துக்கணும். அப்போ வீட்டு வாடகை எப்படி கட்ட முடியும்? நம்ம தேவைங்களை எப்படி பண்ணிக்க முடியும் சொல்லுங்க? முக்கால்வாசி பெண்கள் வீட்டுக்காரர் இல்லாத அப்போ அந்த ஒரு வருமானத்தை வச்சு எப்படி காப்பாற்றும்? சில பெண்களுக்கு அதுதான் ரொம்ப வேதனையா இருக்குது. இதை நம்பி தான் வந்திருக்காங்க. இப்போ நீங்க எங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுக்கணுமா கம்மி பண்ணி கொடுக்கணுமா நீங்களே சொல்லுங்க. 23,000 ரூபாய் சம்பளம் பத்தாதுல்ல. அப்போ நீங்க அதுலயே கம்மி பண்ணி கொடுத்தா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இதுல வந்து 15,000 தரேன்றாங்க. இப்போ நாங்க வாங்கிட்டு வந்து 23,000 ரூபாய் நாங்க வாங்குறோம். அதுல வந்து 15,000 தரேன்றாங்க. பிடிப்பெல்லாம் போக 12, 13 தான் வரும்னு சொல்றாங்க. நாங்க 23 வாங்கிட்டு எதுக்கு நாங்க 15 வாங்கணும்? எங்களுக்கு தேவையில்லை. இந்த 23 எங்களுக்கு வந்து பத்த மாட்டேங்குது. வாடகை கட்டணும், சாப்பிடணும், பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், நல்லது கட்டுறது எல்லாம் அதில் தான் பண்ணுறோம் நாங்கள். இப்போ அதுலேயே கம்மி பண்ணால் நாங்கள் எங்கே போவோம்? என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு சாப்பாட்டு கூட பத்தாது அந்த காசு 15,000. சாப்பாடே ஒரு மாதத்துக்கு 15,000 ஆகுது எங்களுக்கு. அப்போ நாங்கள் வாடகை எப்படி கட்டுவோம்? பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்போம்? ஒரு நல்லது கட்டுறது எப்படி செய்வோம்? அந்த 15,000 அவங்க குடும்பம் பண்ணுவாங்களா? 15,000 வச்சுக்கின்னு அவங்க குடும்பம் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு ஒரு நாள் செலவே அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து மாதத்தில் 15,000 கொடுக்குறேன்னா எப்படி அது சொல்லுங்க? எங்களுக்கு 23,000 அதே சம்பளம் எங்களுக்கு வேணும் இல்லையா? நிரந்தரம் பண்ணி கொடுங்க. அதுக்காக தான் எங்களுடைய போராட்டம். அவங்க சொல்கிற வரைக்கும் ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். 11, 12, அதுக்கப்புறம் 13, அதுக்கப்புறம் தான் 23 வந்துது எங்களுக்கு. நாங்கள் கஷ்டப்படன்னு வந்துது. இப்போ தான் 23 வந்துது வாங்கிட்டோம். அவங்க வந்து ராமிக்கு வந்து கை க்ளோஸுக்கு காசு பிடிப்பாங்க, தொடப்பத்துக்கு காசு பிடிப்பாங்க. எந்த பெண்ணும் கிடையாது. பொருட்களுக்குமே காசு பிடிக்கிறாங்க. ஆமாம் பிடிப்பாங்க. அது எங்களுக்கு பெசலாக்கலேருந்து தான் அவங்க வந்து இவங்க இட்டு வந்துட்டாங்க. இது வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துடுச்சு. எங்கள் வயிற்றுலையும் அடிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து கத்துறான்னு நினைக்காதீங்க. அவங்க வயிறு கஷ்டம். இது உங்களை நம்பிதான், இவரை நம்பிதான் நாங்கள் ஓட்டு போட்டோம். நீங்கள் வந்துன்னா எங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா உங்கள் ஆட்சியில் வந்து நீங்கள் எப்பவுமே அவரோட அப்பா காலத்தில் பர்மிட் பண்ணுவாங்க. அதுமாரி நீங்கள் பண்ணுவீங்க தான் அதை நம்பி ஓட்டு போட்டதுக்கு எங்களை இன்னொரு பிளாட்ஃபார்ம் மேலே கரெக்டாக கேட்டோம். ஆனா ஒன்னா அடுத்த அந்த ஆட்சி கேட்கறாங்க 10 ஜோனல் விட்டாங்க. அவங்க 10 ஜோனல் விட்டாங்க தானே உங்ககிட்ட கோரிக்கை வச்சோம். நீங்களும் வந்து அவங்கள மாதிரி பண்ணதுக்கு நாங்க ஓட்டு போட்டு இப்போ எங்க குடும்பம் 2000 குடும்பத்துல 10 பேர் எங்க குடும்பத்துல. அந்த 10 பேரும் வந்துட்டு ஒரு விஷயமா ஓட்டு போடுவாங்க. ஆனா நாங்க சொன்னது என்ன? எங்களுக்காக ஓட்டு போடுங்க, வந்தா எங்களுக்கு நல்லது செய்வாருன்னு சொல்லி எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்லி எல்லாருமே போட வச்சோம். அந்த வாட்டி ஓட்டு நாங்க என்ன நீங்க வந்து நல்லது செய்வாங்க கோரிக்கை உங்ககிட்ட தான் வச்சோம். அந்த 10 ஜோனல் விட்டுட்டாங்கன்னு உங்ககிட்ட வச்சதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்தா உங்களுக்கு நான் செய்யறேன்னு சொன்னீங்க. இப்போ அவங்க பண்ண தப்ப தானே நீங்க பண்றீங்க. கேட்டா அன்னைக்கு 10 ஜோனல் விட்டோம், ஒண்ணுமே கேட்கலையே. இன்னைக்கு 2 ஜோனலுக்கு போராட்டம் பண்ணா அப்ப எங்களை வச்சு கட்சி வியாபாரம் நடத்துறாங்களான்னு தான் தெரியல. இவங்க போட்டி போடுறதுக்கு நாங்க ஏழைங்க இல்லாதப்பட்டவங்கள தானே கிடைச்சோம். வந்து என்ன வேலை இது? ரோட்ல குப்பை அள்ளுற வேலை. இந்த வேலையை வந்து எங்களுக்கு பறிக்கிறாங்க. நாங்க தான் இது பண்ணோம். எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணோம். நீ வாக்குறுதி கொடுத்துருக்குற, பப்ளிக்கா வாக்குறுதி கொடுத்தேன். ஏற்கனவே அங்கே ஒரு போன முதல்வர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாரு, எடப்பாடி ஜோனலை இந்த மாதிரி விட்டாரு என்ன சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லி இது பண்ணதுக்கு நீ வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நான் பணி நிரந்தரம் பண்ணுவேன், கையெழுத்திடுவேன்னு சொல்லி நீ தான் வாக்குறுதி கொடுத்த. நீ இப்போ வந்து நான் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னா அது நியாயமாகுமா? தூய்மை பண்ணதான் நாங்கள் பிரைவேட் பக்கம் போக மாட்டோம். எங்களுக்கு வேணாம். எங்கள் உரிமை தேர்தல் வாக்குறுதி தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் போடுவீங்களா இல்லை போட மாட்டீங்களா? நான் நிறைய தேர்தல் வாக்குறுதி தான் கேட்குறோம். எங்கள் உரிமை தான் நாங்கள் கேட்குறோம். எங்கள் கஷ்டத்தை கேட்குறோம். தலைவன் தானே சொன்னார் எதிர்கட்சி இருக்கும்போது, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தர பணி கான்ட்ராக்டை விட மாட்டேன், நிரந்தர பணி செய்கிறேன், ஓட்டு போடுங்க. அதே மேரம்மா கூட பக்கத்தில் நின்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க பொய் சொல்கிறாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். எங்கள் தொழிலாளர் பாருங்கள், எதுக்கு நாங்கள் உட்காரணும்? அவர் இந்த இடத்துக்கு போன்றாரு. ஏன் போன்றாருன்னா ராஜ்யஸ்டேரியில் அங்கே போய் உட்கார சொல்கிறாரு. பீச்சான போய் உட்கார எதுக்கு? நாங்கள் இடையில இருந்துக்க உட்காந்துக்கிறோம். எங்கள் உரிமையை கேட்குறோம். எங்களுக்கு குடு ஏன் கேட்குறோம்? ஏன் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா வரமாட்டாரு?
எங்களாண்ட லெட்டரே இருக்கு அவர் சொன்னது, எல்லாருக்குமே தெரியும் அவர் சொன்ன வார்த்தை. இப்போ வந்து நான் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. எப்படி அது? அந்த கோரிக்கையை நாங்க சொல்லவே இல்லை. இருக்க எங்க கையில சாட்சியோட இருக்குதுல்ல. இதோ பாருங்க, இதை ஒட்டி வச்சுக்கிறேன் பாருங்க. 19/1/2021. இதோ நான் ஆட்சிக்கு வந்தாக்கா நான் முதல் கையெழுத்து உங்களுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இல்லையே, அது செய்ய மாட்டாரு. கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. எங்களை மனமே இறங்கலையே அவருக்கு. எப்படிதான் நாங்க யார் கையில போய் முறையிறது? அவங்க எதுவுமே சொல்லலையே, எதுவுமே சொல்லலை. விட்டது தான். வேணா போய் அதில் போய் சேருங்கன்றாங்க. 10-15 வருஷமா நாங்கள் உழைச்சிட்டு நாங்கள் ஏன் இப்போ போய் சேரணும்? அது அப்போவே விட்டுருக்கலாம்ல, இப்போ ஏன் விட்றாங்க? எங்கள் பாதி இதுவே அதில் போயிடுச்சு. எங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு நோய் வந்தது தான் மிச்சம். எங்களுக்கு வேறு எந்த லாபமும் எங்களுக்கு இல்லை. அதில் தார்பை கொஞ்சம் பாருங்கள், இதில் நிற்கவும் இல்லை. நாங்கள் நைட்டு எப்படி படுக்கிறது, எப்படி உட்காருது? ஒரு கொசு வத்தி இல்லை, ஒரு படுக்க பாய் இல்லை, ஒரு துணி இல்லை, அப்படியே நின்றுக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் இருக்கிறோம்னாக்கா ஒரு மனம் இறங்கலையே. அப்போ என்ன பண்ணுறது? அவங்க தங்கச்சி மாதிரி இல்லையா, இல்லை ஒரு அவங்க அக்கா மாதிரி இல்லையா, அவங்க பொண்ணுங்க மாதிரி இல்லையா? நாங்கள் எங்களை பார்த்தா எப்படி இருக்குது அவருக்கு? 1ஆம் வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்களே 15 வருஷம் இந்த மாதிரி காற்றுல மழையில் கொரோனாவில் லாக்டவுன்லேயே கஷ்டப்பட்டுருக்கோம். 1ஆம் தேதி அதுவும் வேலைக்கு போனால் உங்களுக்கு வேலை கிடையாது, நீங்கள் வேலையை விட்டு போகலாம். ராம்கீயில் போனால் போங்க, இல்லை உங்களுக்கு வேலை இல்லைன்னா நாங்கள் இத்தனை வருஷம் உழைப்பு எங்கே போய் போகுது? இவங்க வந்து 1 ஃபைன் டே, அதாவது ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள். திடீர்னு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த 23,000 ரூபா சம்பளத்தை நம்பி அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்க எப்படி ஒரு வீடு, ஒரு பிள்ளைய படிக்க வச்சுருப்பாங்க. சரி, இவ்வளவு நமக்கு வருமானம் வருது, இதை வச்சு இந்த ஃபீஸ் கட்டலான்னு அவங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சேர்த்துருப்பாங்க. அடுத்தது அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீட்டு வாடகை, ஒரு இஎம்ஐ, ஒரு பைக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு கல்யாணம், எல்லாமே வந்து அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் இருக்குல்ல. கிட்டத்தட்ட 40% ஆஃப் யுவர் இன்கம் வந்து 1 ஃபைன் டே திடீர்னு வந்து கட் பண்ணால், அதுவும் நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. 15 வருஷம் நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க சின்சியராக. கொரோனாவில் வேலை பார்த்தாங்க. கொரோனாவில் டாக்டருக்கு, நர்ஸுக்கெல்லாம் வந்து இன்சென்டிவ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் துப்புரவு பணியாளர்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ இது எவ்வளவு பெரிய அநியாயம். ஸோ டிஎம்கே ஆட்சி வந்து ஏடிஎம்கே ஆட்சியை விட பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக தான் மக்களும் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணுற அதே தவறையே இவங்க பண்ணுறது தான் வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணால் ரோட்டில் உட்காரம்பாரு, அதான் டிஸ்டர்ப்பு. அசிங்கமாக திட்டம்பாரு, அதுதான் டிஸ்டர்ப்பு. யார் மண்ணை வாரி விட்றாங்க, அதுதான் டிஸ்டர்ப்பு. நாசமாக போயிஞ்சு போகிற, அதுதான் டிஸ்டர்ப்பு. யார் மனுஷன் நாங்கள் புண் பார்க்கல, எங்கள் மனுஷன் எங்கள் புண்ணாக்குது. ஒரு விஸ்வரை யாருன்னா கையில கூச்சப்படுவாங்க, குப்பைங்கல்ல கை குத்து. எங்களெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக பார்ப்பாங்க. சாப்பிட்ற இடத்துலாம் அப்படி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க. எங்களை கைக்கு தண்ணி கொடுக்க அசிங்கப்படுது. அப்போல்லாம் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நம்மளே மனுஷால் கூட மதிக்க மாட்டேன்றாங்களே, ஒரு குப்பை மாரி மதிக்கிறாங்களே. எங்கள் வீட்டில் இந்த கொரோனா டைமில் பிள்ளைங்களை தூக்க கூட பயமாக இருக்கும். நோய் வந்துடும். எங்கள் வீட்டுக்காரர் கொரோனாவே வந்துடும். என் புருஷன் என் கூட பேசக்கூட இல்லாமல் தனிமையாக இருந்தார். அப்படிலாம் நாங்கள் அவசரப்பட்டோம். அப்போல்லாம் நாங்கள் தெய்வமாக தெரிஞ்சோம், அப்போல்லாம் நாங்கள் புனிதமானவங்க தெரிஞ்சோம். இப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லாத மாரி தெரியுறோமா? இப்போ இந்த மயில வேலை நாங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நாங்கள் உட்காந்து இருக்கிறோம். எங்களுக்கு வேதனை இருக்காது. இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே, நாங்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம். நீங்கன்னாச்சும் நல்லது செய்வீங்க. விடியல் வருது, எங்கே விடியல் வருது? அவங்க அப்பா சொன்னார், எல்லாமே செய்யாம கஷ்டப்படாம சொகுசா அனுபவிப்பாங்க. நாங்க கஷ்டப்பட்டுட்டு எங்களோட உரிமையை கேட்கறோம். அது தப்பா? அது தப்பா? ஐயா நீங்களே சொல்லுங்க. நாங்க கஷ்டப்பட்டுட்டு எங்களோட உரிமையை கேட்கறோம், எங்க அடையாளத்தை கேட்கறோம். நாங்க இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு எது நல்ல முடிவு வர்ற வரைக்கும் இங்கே தான் இருப்போம். நாங்க எங்க சாவதான் அவர் பாப்பாரு. இங்கே தான் இருப்போம். நாங்க இல்லாத பட்டமும் இல்லாதையே தான் கிடக்கணும், முன்னுக்கு வரக்கூடாது. அப்படியே நாங்கள் படித்து பிள்ளைங்களை படிக்க வச்சு டாக்டராவோ கலெக்டராவோ ஆக்க போகிறோம். இல்லையே, எந்த ஒரு இதுவாக நம்ம குப்பாடுற வேலை நம்ம பிள்ளைங்க செய்யக்கூடாது. அது ஒரு நாள் படிக்க வைக்கணுன்றதால நாங்கள் ஆசைப்படுவோம். அதுலேயே வந்து மண்ணள்ளி போட்டால் எப்படி? நாங்கள் அதை தானே கேட்குறோம். அப்போ எங்களை பாராட்டி சொன்னார் ஐயா, இப்போ எங்களை வானான்றாரு. நாங்கள் என்ன சொல்லணும்? நாங்கள் விட மாட்டோம். பல நாளைக்குனா நாங்கள் எங்கள் வெற்றியை நாங்கள் பெறுவோம். எங்கள் எப்படியோ நாங்கள் வாங்கி ஆவோம், வாதாடி ஆவோம். நாங்கள் விட மாட்டோம். இதை நாங்கள் இவ்வளோ காலம் ஓடிச்சுது. அப்போ எப்படி சொல்லுங்கள்? எங்கள் கை கால் எங்களுக்கு எவ்வளோ நோய் வந்திருக்கோம். அதனால எவ்வளோ பேர் இந்த கொரோனா வந்து சின்ன அறியாத பசங்களாம் நல்லா வேலைக்கு வந்துடும். எங்கள் ஆஃபீஸில் 2 பேர் அறியாத வாலிபமான பசங்க இறந்துட்டாங்க. போராடி தான் இருப்போம். நாங்கள் சாவச்சா கூட பரவாயில்ல, போராடி தான் இருப்போம். நாங்கள் பொண்ணை கொடு, பொருளை கொடு, கார் கேட்கல, பங்களா கேட்கல, எதுவும் நாங்கள் கேட்கல. எங்கள் உரிமை தான் கேட்டோம்.
தேர்தல் வாக்கை நிறைவேற்ற தான் நாங்கள் கேட்குறோம். பர்மிட்டை கொடு,